இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நிராகரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிராகரிப்பு நம்ம தேவனிடத்தில் இன்னும் நம்மை நெருங்கி சேர்க்கிறது, நன்மையை கொண்டு வருகிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தோல்விதான் வெற்றியின் முதற்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிராகரிப்பு இல்லாத, தோல்வி இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனால் இந்த தடைக்கற்கள் எல்லாவற்றையுமே தேவன் நம்மை உயர்த்தக்கூடிய படிக்கற்களாக மாற்றுகிறார். நம்மை முன்னோக்கி செல்ல அவர் நமக்கு உயர்த்த இந்த நிராகரிப்பை பயன்படுத்துகிறார். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்ததன் காரணமாக முதலில் மக்களால் வெறுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, கொல்லப்பட்ட அந்த நபர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பவுல், ஆப்ஷன் பி பேதுரு, ஆப்ஷன் சி ஸ்தேவான், ஆப்ஷன் டி யோவான். உங்களுடைய பதில்களை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் பைபிளில் தேடும்போது இன்னும் பைபிள் வசனங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க அது உங்களுக்கு உதவும். அதனால் மறக்காமல் இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை தேடி அனுப்புங்க. நிராகரிப்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிராகரிப்பு நம்ம தேவன்கிட்ட இன்னும் நெருங்கி போக நமக்கு உதவி செய்யுது. அதனால் நிராகரிப்பு நல்லது தான். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஒரு உண்மை சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அபிஷேக் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு இவங்க விரும்பியிருக்காங்க. ஆனால் மக்கள் இவங்களை நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்படி இவங்களுக்கு ஒரு நன்மையாக மாறுச்சு? தேவன்கிட்ட இன்னும் நெருங்கி போகிறதுக்கு எப்படி உதவி செஞ்சுது? ஒரு புதிய வாழ்க்கையை இவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய், என்னோட பேர் அபிஷேக் விஜய். இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்டாக இருக்கேன். இப்போ என்னோட வாழ்க்கை ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கல. அப்போது என்னோட வாழ்க்கை இப்போ இருக்கிறதுலேருந்து தலை கீழாக இருந்துச்சு. என்னோட வாழ்க்கை ஒரு கருப்பு கேன்வாஸ் போல இருந்துச்சு. அதில் எந்த ஒரு கலரும் இல்லை. நான் 7ஆம் வகுப்பில் இருந்தப்ப என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போது என்னோட ஸ்கூலில் ஒரு ஆர்ட் காம்படிஷன் நடந்துச்சு. நீங்கள் அந்த போட்டியில் ஜெயிச்சிங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ஸ்னோ வேர்ல்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால அந்த போட்டியில் முழு மனசையும் வச்சு நான் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன். அதனால எனக்கு ஸ்னோ வேர்ல்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்போ பிரின்சிபல் என்னை நிறுத்தி, நீ தோத்து போனவன், அதனால இது உனக்கானது கிடையாது. நீ படிப்புல ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் உனக்கு இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகளால என்னோட மனசு உடைஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். என்னால என் வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சேன். நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். ரொம்ப அழுதேன். எங்க அம்மாவுக்கு தேவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுனால என்னோட அம்மா AG சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதோட தன்னோட பிள்ளைகளும் தேவன் மேல அதே மாதிரி நம்பிக்கை வைக்கணும்னு ஊக்குவிச்சாங்க. இப்படி நாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. தேவன் என்கிட்ட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், எல்லாம் புதிதாயின. அதே போலதான் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது.
ஆர்ட்ல கூட ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. எனக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜை பத்தி தெரிய வந்தப்ப எனக்கு மறுபடியும் ரொம்பவே பயம் வந்துச்சு. ஏன்னா நான் என்னோட 12ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகியிருந்தேன். ஆனா நான் தேவன்கிட்ட ஜெபம் செஞ்சப்ப தேவன் எனக்காக என் வாழ்க்கையில ஒரு பெரிய வாசலை திறந்தாரு. அந்த காலேஜ்ல 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கும் சீட் கிடைச்சது. அதுக்காக 12ஆம் வகுப்புல பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ்ல சேர்ந்தேன். எனக்கு அங்க எல்லாமே புதுசா இருந்தது. எனக்கு இன்னும் சொல்லித்தாங்கன்னு தேவன்கிட்ட நான் ஜெபம் செஞ்சுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த உலகத்துல என்னெல்லாம் ஆர்ட் இருக்கோ அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தான் வருதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா தேவன் இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து மூலமா தான் படைச்சாரு. அங்க 5 வருஷமா படிச்ச எல்லா மாணவர்களுக்கும் ஒரு போட்டி நடந்தது. அவங்க ஒரு மேகசின் வெளியிடுறதா இருந்தாங்க. அப்ப அங்க எல்லா மாணவர்களும் அந்த புக்குக்கு செலக்ட் பண்றதுக்கு தன்னோட ஸ்கெட்சை தர வேண்டியது இருந்தது. எனக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிய வந்தப்ப நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். என்னோட டிராயிங் அதுல செலக்ட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் அந்த மேகசினை எடுத்து திறந்து பார்த்தப்ப பக்கத்திலேயே நான் வரைஞ்சிருந்த ஸ்கெட்ச் அதுல பிரிண்ட் ஆகி இருந்தது. அதை பார்த்துட்டு என்னால நம்பவே முடியல. நான் இந்த விஷயத்துக்காக தேவனுக்கு நான் நன்றியும் சொன்னேன். இது என்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனையா கருதுனேன். மக்கள் என்னைய என் காலேஜோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அதோட என்னை பலவிதமான ஆர்ட்ஸ் போட்டிகள்ல ஜட்ஜாவும் இருக்க கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா போறேன். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறப்ப நம்ம வாழ்க்கை ரொம்பவே கலர்ஃபுல்லா ஆயிடும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட உங்களுக்கு சொல்றேன். அவர் என் வாழ்க்கையில செஞ்சது போல உங்க வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை செய்வாரு. நீங்க தேவனை முழுமையா நம்பணும். நன்றி அபிஷேக், உங்களுடைய சாட்சிக்காக நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான ஜீவனுள்ள கல்லாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லியிருக்கு. அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு இருக்கிற திறமைய மற்றவங்க வீணானதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த திறமை தான் உங்களுக்கு பேரையும் புகழையும் இன்னைக்கு வாங்கி தந்திருக்கு. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக. பொதுவாகவே நம்முடைய உடல்நிலை காரணமாகவோ பொருளாதார நிலை காரணமாகவோ நம்முடைய வெளி தோற்றத்தை வச்சோ ஏதாவது சில காரணங்களுக்காக மக்கள் நம்மை நிராகரிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அதை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத பைபிள்ல இருந்து நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லுது. உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாராவது உங்களை அங்கீகரிக்கலை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு அவங்க மேலே கோபப்படாமல் மனசுலையே அதை நினச்சிக்கிட்டே இருக்காமல் எந்த வருத்தமும் படாமல் நீங்கள் முதல்ல அவங்கள மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்கிற மன்னிப்பின்படியே உங்களுக்கும் மன்னிக்கப்படும் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, யாராவது உங்களை சபிக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் பதிலுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நம்ம தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை நம்ம கூட இருக்குதுன்னு வைங்களேன், அவருடைய பலன் நமக்கு இருக்கும்போது எந்த நிராகரிப்பும் நம்மளை எதுவுமே செய்யாது. தேவன் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பலத்தை தரும். அந்த பலன் உங்கள் கூட இருக்கும்போது எந்த நிராகரிப்பும் அதோட பாதிப்பு உங்களுக்கு எதுவுமே செய்யாது. நீங்கள் உங்கள் எதிரிக்கு திரும்ப பழி தீர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பழி தீர்த்தல தேவன் பார்த்துக்குவார். அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சாலும் நீங்கள் நன்மையை தான் செய்யணும். யாராவது உங்களுக்கு ஏதோ திட்டுறாங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொண்டு வராங்க, நிராகரிக்கிறாங்க அப்படின்னா பதிலுக்கு நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பாஸ்டர் சுமன் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க வேலை பார்க்குற துறையில உங்களால முடிஞ்சதை செய்ய விரும்பினா கூட நிராகரிப்பின் காரணத்தினால உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லாம இருக்கா? பிரியமானவர்களின் காரணத்தினால், ஆரோக்கியத்தின் காரணத்தினால், சிறு வயதில் இருந்து வேதனையான நேரத்தை நினைப்பதினால் நீங்க நிராகரிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதா? நண்பர்களே, மே மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் சிபிஎன் பிரேயர் லைன் உங்களுக்காக ஜெபம் செய்யும். உங்களுடைய வேதனைகளை புறக்கணிக்காமல் ஜெபத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க.
வெள்ளிக்கிழமை ஜெபம் மட்டும் இல்லாம சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010ல நீங்க எப்போ வேணும்னாலும் போன் செஞ்சோ இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட பிரார்த்தனைய சொல்லலாம். சிபிஎன் பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நிராகரிப்பு நம்ம தேவனிடத்துல இன்னும் நெருங்கி போக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் நிராகரிப்பு நமக்கு நன்மையை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். டிவியில் கூட நம்ம நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம். கரை நல்லது அப்படின்னு கூட சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நிராகரிப்பும் கூட நம்ம தேவனிடத்தில் இன்னும் நம்ம நெருங்கி போவதற்கு நமக்கு உதவி செய்து அது நன்மையை கொண்டு வருது. இப்போ நம்ம பாஸ்டர் சுமன் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெப வீட்டுடைய பாஸ்டராக இவங்க இருக்காங்க. தேவன் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுறாரு, இவர் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஜெப வீட்ல ஒரு பாஸ்டரா ஊழியம் செய்யும்படி தேவன் என்னை தகுதிப்படுத்தினார். சின்ன வயசுல இருந்தே தேவனோட ஊழியத்தை செய்யற ஆர்வம் எனக்குள்ள இருந்துச்சு. நான் தேவனோட ஊழியர்களை பார்த்தப்ப, மதர் தெரசா அவங்க வாழ்க்கையை பற்றி கேட்டப்ப, படிச்சப்ப தேவனோட ஊழியர்கள், ஊழியக்காரிகள் பற்றி படித்தது எனக்கு நிறைய ஊந்துதலை தந்துச்சு. இது எல்லாம் இதுக்கு பிறகு நான் தேவனோட ஊழியத்தை செய்வேன் அப்படின்ற விருப்பம் என்னோட மனசுக்குள்ள நிறையவே வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் படிக்கணும்னு நினைச்சப்போ 2007 எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என்னோட மாமனார் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் ஜெப வீட்டோட ஃபவுண்டர். ஆண்டவரோட ஊழியம் செய்யற வாழ்க்கையை நான் பார்த்தப்ப அவங்க கூட ஊழியத்துக்கு போய் மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சின்ன வயசுல எனக்குள்ள இருந்த அந்த ஆசையும் விருப்பமும் மறுபடியும் வந்துச்சு. அப்படியே நான் தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். ஆனா 2021 ஜெப வீட்டின் ஊழியரா இருந்த என்னோட மாமனார் திடீர்னு அவரு இறந்துட்டாரு. இறந்ததுனால அந்த சர்ச்சோட ஊழியத்தோட எல்லா பொறுப்புகளும் எனக்கு வந்துச்சு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த சர்ச்சில் நான் ஊழியம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த சர்ச்சுக்கு நான் நன்றி சொல்வேன். ஏன்னா ஒரு பொண்ணா இருக்கிறதுனால ஊழியம் செய்யறதுல நிறைய பிரச்சனைகளும் வரும். ஆனா தேவன் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சர்ச்சை தந்தார். என்னன்னா பாஸ்டர் கூட இருந்தப்ப எவ்வளவு உண்மையா இருந்தாங்களோ அதே மாதிரி என்கிட்டயும் நேர்மையா நடந்துக்கிட்டாங்க. அது உண்மையிலேயே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. அதுக்கப்புறமா ஊழியத்துக்காக கிராமங்களுக்கு போறதும் வெளியூருக்கு போறதும் சர்ச்சில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தாங்க, உதவியும் செஞ்சாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். என் வாழ்க்கையிலயும் நிறைய வந்திருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள். நான் ஊழியத்துக்கு போறதுனால குடும்பத்துல நிறைய நேரம் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இருந்தாலுமே அதெல்லாம் போராடி நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் இன்னமும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். நீதிமொழிகள் 3:5-6 இப்படி சொல்லுது: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எனக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வசனத்தை நான் சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வழி திறப்பார். இந்த வசனத்தை நீங்க உங்க வாழ்க்கையில சொல்றப்ப உங்களையும் கூட தேவன் எல்லா பிரச்சனைகளில இருந்தும் வெளியே கொண்டு வருவார். இது வரைக்கும் என்ன பாதுகாத்ததற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என்னோட விருப்பமும் என் மனசுல உள்ள ஆசையும் இதுதான்னு தொடர்ந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், தேவனோட வேலையை நான் செய்யணும். தேவன் உலகத்தை மிகவும் நேசிச்சதனால தன்னோட குமாரனையே தந்தாருன்னு பைபிள் வசனம் சொல்லுது. அதே மாதிரி நாமளும் மத்தவங்கள நேசிக்கணும். இந்த அன்புல வளர்ந்து தொடர்ந்து நாம தேவனோட ஊழியத்தை செய்யணும். நான் என்னைக்குமே தேவனுக்கு என்னோட வாழ்க்கை முழுக்க நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்றி பாஸ்டர் சுமன். உங்களை பத்தியும் உங்க ஊழியங்களை பத்தியும் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேவன் உங்களை இன்னும் மென்மேலும் வல்லமையா பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தேசிய தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சர்ச் கோயரின் பாடல்களை கொண்டு செல்வதற்காக ஒரு புதிய வாழ்க்கையின் அங்கத்தினராக ஆகுங்கள். நாங்கள் புதிய மற்றும் பழைய சர்ச் பாடல்களை நாட்டின் ஒவ்வொரு மூலைகளில் இருந்தும் பதிவு செய்கிறோம். மேலும் டிவி மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் இவைகளை கொண்டு செல்ல நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்.
இந்த மகத்தான திட்டத்தை வெற்றியடைய செய்ய உங்களுடைய உதவி கண்டிப்பாக அவசியம். வாருங்கள், ஒன்று சேர்ந்து ஆராதனையில் கீதங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வோம். ஸ்கிரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் செய்து ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தின் பங்காளராக ஆகுங்கள். இப்பொழுதே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தில் நீங்கள் இணையுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நிராகரிப்பு நம்ம தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி போக உதவி செய்கிறது, நன்மையை கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம வீட்லேயோ சரி, வெளியிலையோ சரி, நம்ம வாழ்க்கையிலையோ தொழிலையோ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ சில நேரம் நிராகரிப்பு வரும்போது எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிராகரிப்பை தந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்காம, தேவனே என்ன நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்ன சோதிச்சு பாருங்க அப்படின்னு நீங்க தேவன் கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா சுத்த தங்கமாக உங்களை அவர் மாற்றுவார். சொல்ல முடியாத பாரங்கள் இருக்கு, கவலைகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஜெபத்துல தேவனிடத்தில் கொண்டு வருவோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் நிராகரிப்புனால யாராவது ஒரு கவலையில இருக்காங்க அப்படின்னா நீங்க ஆறுதலை தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை ஏத்துக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய தோற்றத்தின் காரணமா, வேலையின் காரணமா, பொருளாதார நிலைமையின் காரணமா சில நேரங்களில் நாங்கள் நிராகரிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நிராகரிப்பு தேவனுக்கு பக்கத்துல இன்னும் எங்களை நெருங்கி கொண்டு போகுது அப்படிங்கிறத நாங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுடைய நிராகரிப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில தீமைக்காக அல்ல, நன்மைக்காக தான் இருக்குது அப்படிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீங்க எங்களுக்கு தாங்க. இப்போ நிராகரிக்கப்பட்டதுனால மனவேதனையோடு இருக்கிற எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எந்த காரணத்துக்காக அவங்க நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தாவே, அவங்க மனசுல இருக்க காயத்தை நீங்க சரி பண்ணுங்க. நிராகரிச்சவங்களை மன்னிக்க நீங்க உதவி செய்யுங்க. சோர்வுகள் எல்லாம் நீங்க புது பலனோடு உற்சாகத்தோடு செயல்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. உமது நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. நீ பிரேசி மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நம்பிக்கையோட நீங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. தேவன் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. நம்ம வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய நிராகரிப்பு, தீமைகள் எல்லாவற்றிலுமே தேவன் நன்மையாக நமக்கு நடத்தி தருகிறார். இதை தான் நம்ம அபிஷேக்குடைய சாட்சியிலுமே நம்ம பார்த்தோம். உங்க வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றி தருகிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை நாம் பார்ப்போம். இந்த பாட்டை ரிட்டையர்டு CNI பாஸ்டர் CM கண்ணா அவங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். அவங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் சேவைக்காக ஸ்பெஷலாக இந்த பாட்டை நாங்கள் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம்.
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை பாஸ்டர், உங்களுக்கும் நாங்கள் நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். உங்களுடைய சேவை, அர்ப்பணிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க நீங்களும் உங்கள் பெரிய மாணவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடலை ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/cbn special offers. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.